ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிலிண்டருடைய எக்ஸ்பைரி டேட், அதாவது காலாவதியான தேதி எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சிலிண்டர் பார்த்திங்கன்னா அதில் வந்து ABCD அப்படின்ற ஒரு 4 வகையான எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்து வந்து எதை குறிக்குது தெரியுமா? பெரும்பாலான வீட்டில் வந்து கேஸ் சிலிண்டருக்கு வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துகிற ஒரு பொருள். அதை பயன்படுத்தும் போது வந்து நம்ம மிகவும் வந்து கவனமாக வந்து பயன்படுத்தணும், இல்லைனா வந்து உயிர் வலி ஏற்படும். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த கேஸ் சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விறகு அடுப்பை விட வந்து பெரும்பாலான வீட்டில் பார்த்திங்கன்னா சமையலுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். வாயு கசிவு மற்றும் ஷார்ட் சர்க்யூட்டின் காரணமாக தான் பல நேரங்களில் வந்து சிலிண்டர் வெடித்து வந்து விபத்து வந்து ஏற்படுதா சொல்கிறாங்க. மக்கள் பொதுவாக வந்து கேஸ் சிலிண்டர் வந்து பாதுகாப்பு வந்து மிகவும் கவனமாக வந்து பயன்படுத்தணும். அதில் கவனக்குறைவாக இருக்கிறதுனால சில நேரங்களில் வந்து விபத்துகள் வந்து ஏற்படுது. நம்ம பயன்படுத்துகிற இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வகையான ஒரு ஸ்டீல் மெட்டீரியலில் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸ் சிலிண்டரில் உள்ள தலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் எழுத்துக்கள் வந்து இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ABCDன்ற 4 வகையான எழுத்துக்கள் வந்து இருக்கும். ஒவ்வொரு எழுத்தும் வந்து ஒரு வருடத்தின் கால் பகுதியை வந்து குறிக்கிறதா சொல்கிறாங்க. உங்கள் சிலிண்டரில் வந்து A என்ற எழுத்து இருந்தால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களையும், B என்ற எழுத்து இருந்தால் பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் அடுத்த 3 மாதங்களையும், C என்ற எழுத்து இருந்தால் பார்த்தா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்ற அதுக்கடுத்த 3 மாதத்தையும், D என்ற எழுத்து பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்ற வருடத்தின் இறுதி 3 மாதங்களையும் குறிக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் சிலிண்டரில் பார்த்திங்கன்னா A.24ன்ற எழுத்து வந்து எழுதப்பட்டிருந்தால் அந்த உங்கள் சிலிண்டரோட காலாவதி தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 2024ன்னு அர்த்தம். மறுபுறம் பார்த்திங்கன்னா இது வந்து B.22 இருந்தால் பார்த்திங்கன்னா ஜூன் 2022 வரை இயங்கணும்னு அர்த்தம். இந்த சிலிண்டர்லாம் நம்மளுக்கு விநியோகம் பண்ணுற எரிவாயு நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா அனைத்து சிலிண்டரையும் பார்த்திங்கன்னா அதன் காலாவதி காலத்தில் தான் வந்து கட்டாயம் வந்து 2 முறை வந்து சோதனை பண்ணி தான் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்துகிற இந்த எல்பிஜி சிலிண்டரின் அதிகபட்ச ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 15 வருடங்கள், அதாவது 15 ஆண்டுகள் வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகள் சொல்கிறாங்க. முதல் சோதனை பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு நடத்தப்படும். ரெண்டாவது சோதனை பார்த்திங்கன்னா 2வது சோதனை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 2 வகையான டெஸ்டிங் பிறகு தான் அந்த சிலிண்டர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வருது. முதல் சோதனை பார்த்திங்கன்னா 5 வருடங்களுக்கு ஒரு முறையும், 2வது சோதனை பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும்னு சொல்கிறாங்க. இந்த சோதனை விவரம் வந்து எண்ணெய் எழுத்து வடிவில் வந்து உங்கள் சிலிண்டரோட மேற்புறத்திலிருந்து எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 2 சோதனை தேதிகளை வந்து 15 ஆண்டுகள் கடந்து விட்டால் தான் வந்து அந்த சிலிண்டர் பெரும்பாலும் மக்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க. காலாவதியான சிலிண்டருக்கு வந்து எதிர்பாராத விதமாக வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னா அதை அந்த டெலிவரி நபரோட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட்டை பற்றி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த தகவல் வந்து மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டிஎஸ் விஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.